ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான புதினா தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் இந்த தொக்கு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த தொக்கு வந்து சுடு சாதம், அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இது நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 4லேருந்து 5 நாள் வரைக்கும் வெளியில் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க ஆல்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ இந்த புதினா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சில பொருட்களை நம்ம வந்து வறுத்தெடுக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு கூடயே அதே அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2மே நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். அடுப்பை நல்லா சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 ஓரளவுக்கு இப்போ வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க. முழு கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கொத்தமல்லி விதை சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது வாசனையோட தொக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த 3மே நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ 3மே நல்லா பொரிஞ்சு வந்துட்டு, இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கேன். புளியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ இது கூடவே நம்ம காரத்துக்காக காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் பாதி அளவுக்கு தனி காஞ்ச மிளகாவும், அப்புறம் கொஞ்சமாக வந்து காஷ்மீர் ரெட் சில்லியும் சேர்த்துருக்கேன். கலருக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வறுபட்டு எடுத்துக்கலாம். இப்போ புளி நல்லா வந்து இந்த எண்ணெயில உங்களுக்கு வதங்கி வரணும். அப்பதான் புளியோட பச்சை வாசனை போய் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு பெரிய சைஸ்ல வெங்காயமும், ஒரு 10லேருந்து 20 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நெறைய சேர்க்க வேண்டாம். ஒரே ஒரு பெரிய சைஸ்ல ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துல வர மாரி வதங்குனா போதும். ரொம்ப ப்ரௌனா வதங்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க புதினாவ இதில சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய கட்டு புதினா வந்து எடுத்திருக்கேன். புதினாவ நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்கும்போது நெறைய இருந்த மாரி தான் இருக்கும். ஆனா சூடு பட்ட உடனே சுருங்கி வந்துரும். எவ்வளோ செஞ்சாலும் நமக்கு கம்மியா தான் இருக்கும். அதனால 1லேருந்து 2 கட்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் பெரிய கட்டா 1 எடுத்திருக்கேன். இப்போ இந்த புதினாவ சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாரி கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த புதினா நல்லா சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு நல்லாவே சுருங்கி வந்துரும். இப்போ பாருங்க, நம்ம புதினா சேர்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இத எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா வழுவலன்னு அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இத அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, இப்போ நம்ம புதினா தொக்குக்கு உப்பு சேர்க்கல. இப்போ தான் சேர்க்க போறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த 2யும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தொக்கு நம்ம தாளிச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு நம்ம வதக்கி எடுத்த கடாயிலேயே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா கடுகும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2மே நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமா வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 3மே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது 3மே நல்லா பொரிஞ்சு வந்துட்டு, இப்போ இதில ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க புதினாவ சேர்த்துக்கலாம். புதினாவ நான் இந்த மாரி தண்ணி ஊத்தி தான் நம்ம அரைச்சிருக்கோம். தண்ணி ஊத்தலன்னா நைஸா அரைப்படாது. தண்ணி ஊத்தி இந்த மாரி அரைச்சுட்டு இப்ப இத சேர்த்துக்கலாம். இப்போ உடனே வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயில கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப இந்த மாரி லைட்டா வந்து நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நான் மிக்ஸி ஜார்ல அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா கொதிச்சு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப தண்ணியாவும் ஆன மாதிரி ஆயிடும். கொஞ்சம் திக்கா செஞ்சா தான் தொக்கு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4, 5 நிமிஷம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பாருங்க, சூப்பரா நமக்கு புதினா தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
இது நம்ம இன்னைக்கு செய்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. புதினா மட்டும் நம்ம கிள்ளி எடுத்து வச்சுட்டோம்னா, இதில வேலையும் ரொம்ப கம்மி தான். அவ்வளோதாங்க. இப்ப இந்த புதினா தொக்கு இட்லி கூட சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். இத விட சாதத்து கூடயும் நெய் ஊத்தி சாப்பிடும்போதும் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா அத ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு புடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.